நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? சொல்றவங்க அது யார் இருந்தாலும் கொஞ்சம் மண்டையில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுனால தான் நீங்க ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணல. அப்புறம் பராசக்தி உங்க மகன் தானே படத்தை ரிலீஸ் பண்றாரு ஆல் ஓவர். அவருடைய கம்பெனி தானே ரெட் ஜாயிண்ட். தடை வைக்கணும்னா முதல்ல அந்த படத்துக்கு தானே தடை வைக்கணும். மத்திய அரசுக்கு இதுல கை இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் அதுதானே தடை வைப்போம். முதலமைச்சர் அவர்கள் அது கூட யோசிக்காம வாய்க்கு வந்தபடி வாயை கூசாம மக்களை ஏமாத்துறதுக்காக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகல, நான் ஒரு விஜய் ரசிகையா சொல்லும் போது வருத்தம் தான். என் குழந்தை ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன், அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு ஃபேனா நானும் வருத்தப்பட்டேன். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, இதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சான்றிதழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, இது எல்லா படத்துக்கு நான் சொல்றேன். அண்ட் யார் இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. சொல்றவங்க அது யார் இருந்தாலும் கொஞ்சம் மண்டையில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட் எல்லாமே பேசிட்டு நீங்க ரெட் ஜாயிண்ட்க்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமா நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னன்னு பசிக்குதுன்னு பாக்குறது இல்ல. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. இப்ப ஜனநாயகத்தை நீங்க தடை இவங்க விதிச்சிருக்காங்க சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுனால தான் நீங்க ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணல. அப்புறம் பராசக்தி உங்க மகன் தானே படத்தை ரிலீஸ் பண்றாரு ஆல் ஓவர். ரெட் ஜாயிண்ட் தானே, உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி முதலமைச்சர் தானே ரிலீஸ் பண்றாரு, அவருடைய கம்பெனி தானே ரெட் ஜாயிண்ட். அப்புறம் மத்திய அரசாங்கம் எப்படி ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணணும்? நாங்க அதான கேட்கிறோம். தடை வைக்கணும்னா முதல்ல அந்த படத்துக்கு தானே தடை வைக்கணும். மத்திய அரசுக்கு இதுல கை இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் அதுதானே தடை வைப்போம். ஆனா மாநில முதலமைச்சர் அவர்கள் அது கூட யோசிக்காம வாய்க்கு வந்தபடி வாயை கூசாம மக்களை ஏமாத்துறதுக்காக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் இருக்கு.